Students, our next important essay question 5 mark is electron microscope. So microscope na namalukku theriyum ஒரு சிறிய பொருளை பெருசா பார்க்கிறதுக்கு உதவுறது தான் என்னது மைக்ரோஸ்கோப். நம்ம லேப்ல இருக்கிறது வந்து ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் அப்படிம்போம். ஆப்டிக்கல்னா லைட், நம்மளோட விசிபிள் லைட், சன்லைட்டை அதில் பட வச்சு அது மூலமாக அந்த ஆப்ஜெக்டை பெருசுபடுத்தி பார்க்கறது ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப். இங்கே நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அதனுடைய பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, this is the direct application of wave nature of particle. So particle உடைய wave nature இருக்குன்னு லூயிஸ் டி பிராக்லி சொன்னதை நம்ம டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணுறோம். அந்த வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறத இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ the wave nature of electron is used in the construction of microscope. எலக்ட்ரான் உடைய வேவ் நேச்சரை தான் எதில் யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த மைக்ரோஸ்கோப் கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதுக்கு பேர் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு மைக்ரோஸ்கோப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்னதுன்னு கேட்டோன்னா ரிசால்விங் பவர். ரிசால்விங் பவர்னா என்னது அப்படின்னு கேட்டோன்னா, இப்போ பக்கத்தில் ரெண்டு பாயிண்ட் இருக்குது, ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதை மைக்ரோஸ்கோப் வழியாக நான் பார்க்குறேன். அப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா அது பிரித்து காட்டும், இந்த மாதிரி பிரித்து காட்டும். இதுக்கு பேர் தான் ரிசால்விங் பவர். அப்போ ஒரு மைக்ரோஸ்கோப்புக்கு ரிசால்விங் பவர்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ரிசால்விங் பவர்ங்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா, வேவ் லென்த் ஆஃப் த ரேடியேஷன் வி யூஸ்டு அதை பொறுத்து இருக்குது. அப்போ ரிசால்விங் பவர் எப்படி இருக்கும்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த். வேவ் லென்த்க்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். வேவ் லென்த் கம்மியாக ரிசால்விங் பவர் ஆர்பி அதிகமாகிட்டே இருக்கும். ஓகே, ஹையர் மேக்னிஃபிகேஷன் அஸ் வெல் அஸ் ஹையர் ரிசால்விங் பவர் கேன் பி அப்டைன்ட் பை எம்ப்ளாயிங் த வேவ்ஸ் ஆஃப் ஷார்ட் வேவ் லென்த். அப்போ அதிகமான மேக்னிஃபிகேஷன், அதிகமான ரிசால்விங் பவர் எல்லாம் நம்மளுக்கு எப்போ உருவாகும் அப்படின்னா, ரொம்ப ஷார்ட் வேவ் லென்த் உள்ள ரேடியேஷனை யூஸ் பண்ணும்போது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ சாதாரணமாக நம்ம லேபில் இருக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோன்னா விசிபிள் லைட்டை யூஸ் பண்ணுறோம். இப்போ இதுதான் என்ன மைக்ரோஸ்கோப் அப்படின்னா, ஃபஸ்ட் இருக்கிறது ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப். நம்ம இது வரைக்கும் லேபில் யூஸ் பண்ணுறது. அதில் the object is illuminated by எந்த ஆப்ஜெக்டை நம்ம மேக்னிஃபை பண்ணி கடைசியாக பார்க்கோமோ அந்த ஆப்ஜெக்ட் இங்கே வச்சுருப்போம். அதில் இந்த மாதிரி லைட் படும்போது அந்த லென்சஸோட ஆக்ஷனால் அது மேக்னிஃபை ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது என்னது விசிபிள் லைட். விசிபிள் லைட்டுடைய வேவ் லென்த் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும்? வேவ் லென்த் ரேஞ்ச் 4000 ஆம்ஸ்ட்ராங் டு 8000 ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் இருக்கும். இப்போ சொன்னோம் ரிசால்விங் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப், ரிசால்விங் பவர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/λ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ வேவ் லென்த் இங்கே 4000 to 8000 யூஸ் பண்ணுறதுனால த பெஸ்ட் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்புடைய மேக்னிஃபிகேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா 2000 டைம்ஸ் மேக்னிஃபிகேஷன். அதனுடைய மேக்னிஃபிகேஷன் 2000 டைம்ஸ் இருக்கும். ஒரு சின்ன டாட் வச்சோம்னா அதை 2000 டைம்ஸ் 2000 மடங்கு அது பெருசாக காட்டும். ஓகேவா? ஸோ இப்போ லூயிஸ் டி பிராக்லி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் வெரி மச் லெஸ் தேன் that of visible light that is being used in optical microscope. ஸோ இப்போ எலக்ட்ரானை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். எலக்ட்ரானை 100 வாட்ஸில் ஆசலரேட் பண்ணும்போது எலக்ட்ரானுடைய வேவ் லென்த் எவ்வளோ கிடச்சிச்சு? 1.227 ஆம்ஸ்ட்ராங்னு கிடச்சிச்சா? அப்போ வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் அப்ராக்சிமேட்லி எவ்வளவு? 1 ஆம்ஸ்ட்ராங் ரேஞ்சில் இருக்குது. அப்போ கம்பேர்ட் டு விசிபிள் லைட் இது 1000 ரேஞ்சில் இருக்குது, இது 1ங்கிற ரேஞ்சில் இருக்குது.
அப்போ the wavelength of electron is 1000 times less than that of visible light. Okay. So as a result, the microscope employing de Broglie waves of electron have very much high resolving power than optical microscope அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஏன் எலக்ட்ரானுக்கும் வேவ் நேச்சர் இருக்குது, அப்போ எலக்ட்ரான் எம்ப்ளாய் பண்ணி ஒரு மைக்ரோஸ்கோப் செய்யலாமே. ஏன்னா இங்கே 4000 ரேஞ்சுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது மேக்னிஃபிகேஷன் 2000 கிடைக்கிது. அப்போ இதனுடைய வேவ் லென்த் எவ்வளோ இருக்குது, 1 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு இருக்குது. அப்போ வேவ் லென்த் ரொம்ப குறையும் போது இங்கே ரிசால்விங் பவர் வந்து ரொம்ப அதிகமாகும். ஹியர் த magnification using such a small wavelength resolving power is very more, and it magnifies the objects 2 lakh times. 2 lakh times magnify பண்ணுது. ஒரு டாட்டை இது வந்து 2000 டைம் மேக்னிஃபை பண்ணுதுன்னா இது வந்து ஒரு டாட் என்ன பண்ணுது, 2 lakh டைம்ஸ் மேக்னிஃபை பண்ணுது. அதனால தான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்த பிறகு தான் இந்த வைரஸ் பாக்டீரியாவுடைய இமேஜஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஓகேவா, ரைட். இப்போ அதனுடைய ஒர்க்கிங் என்னன்னு பார்ப்போம். த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப். ஸோ இந்த ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்புடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதில் வந்து லைட் பீம் யூஸ் பண்ணுறோம். ஹியர் த எலக்ட்ரான் பீம் இஸ் யூஸ்டு. ஓகே, அப்போ எலக்ட்ரான் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த ஹாட் ஃபிலமெண்ட் and it is accelerated by very high potential, and we get a stream of electron from the source. It is called electron gun அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த இதிலிருந்து எலக்ட்ரான் வந்து எல்லா டைரக்ஷன்லையும் சதறிக்கிட்டு வரும். இது இங்கிருந்து இப்போ இங்கே வந்து நம்ம கண்ணாடியில் இருக்கிற லென்ஸை வச்சுருப்போம். ஆனால் இங்கே எலக்ட்ரான் என்ன பண்ண முடியாது, by using glasses we cannot focus or diverge at a point. So electron is divergence or convergence using electric and magnetic fields நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு டோனட் ஷேப்பில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் லென்சஸ், இதெல்லாம் மேக்னெட்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு a pair of magnets யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பேர் மேக்னெட்டிக் லென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மேக்னெட் ஆஃப் ஷார்ட் ஃபோகல் லென்த் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகே, அப்போ மேக்னெட் ஆஃப் ஷார்ட் ஃபோகல் லென்த், மேக்னெட்டிக் லென்சஸ் ஆஃப் ஷார்ட் ஃபோகல் லென்த் இன் ஆர்டர் டு கெட் லார்ஜ் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ரைட். அப்போ இந்த இதில் வந்து இந்த எலக்ட்ரான் வரும்போது என்னாகும் அப்படின்னா எல்லா டைரக்ஷன்லையும் சதறி வர்றது என்னாகும் அப்படின்னா இட் கம் enter into the shape by a parallel beam. அப்படியே parallel beam இதுக்குள்ளே வரும், வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேலே பட்டு அது பெனட்ரேட் ஆகும். ஆப்ஜெக்டில் சில இடம் எப்படி இருக்கும், டென்ஸாக இருக்கும், கடினமாக இருக்கும், சில இடம் லேஸாக இருக்கும். அப்போ more electrons pass through the lighter part of the body and less number of electrons pass through the denser part of the body. அப்போ உள்ளே போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஸ்கேன்ஸ் த பாடி. அப்படியே வெளிவரக்கூடிய எலக்ட்ரான் இஸ் த லைக்லினஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே ஸ்கேன் பண்ணிவிட்டு அது வெளியே வரும். அண்டு இட் இஸ் டைவர்ஜ்டு பை த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். அந்த பேரலல் பீமை அப்படியே டைவர்ஜ் பண்ணி ஒரு இன்டர்மீடியட் இமேஜை உருவாக்கும். அண்ட் திஸ் இஸ் த ப்ரொஜெக்டர் லென்ஸ். இது என்ன பண்ணுன்னா இட் ஆல்சோ டைவர்ஜ் த பார்ட். இதை இன்னும் டைவர்ஜ் பண்ணி அண்டு இதை எங்கே கொடுக்கும் அப்படின்னா ஃப்ளோரசன் ஸ்க்ரீனில் கொடுக்கும். அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் அங்கே போய் படும்போது ஸ்கின்டிலேஷன் ஒளிர்ந்து அந்த இமேஜுடைய என்லார்ஜ், அந்த ஆப்ஜெக்டுடைய என்லார்ஜ் இமேஜை நம்ம பார்க்கலாம். ஃபார் பர்மனன்ட் ரெக்கார்ட், அதை பர்மனண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டை நம்ம வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா we take the photocopy. ஓகே,
இப்போ வந்து இங்கே இமேஜ் சரியாக தெரியலன்னா இந்த டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், ஃபோகல் லென்த்தை. இங்கே வந்து எதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா த இன்டென்சிட்டி ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டியை அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து அந்த இமேஜை ஷார்ப் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், ஹியர் வி யூஸ் த எலக்ட்ரான். ஸோ ஆல் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆப்ரேட்டட் ஒன்லி இன் வேக்கம், வேக்கமில் தான் இருக்கும். ஸோ என்டையர் apparatus இஸ் கெப்ட் இன் த evacuated chamberல வச்சுருப்போம். ஸோ இது வந்து அதனுடைய ஆக்சுவல் இமேஜ் ஒன்று கொடுத்துருக்கான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில். ஓகேவா? ஸோ the magnified image is obtained on the screen. These electron microscope are being used in almost all branches of science. எல்லா இடங்கள்லையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே.